Yes, finally welcome back to my first reaction channel. So என்ன எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். எஸ், நம்ம கொஞ்சம் கேப் விட்டுருச்சு. ஸோ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம்னாக்கா இந்தியன் 2. எஸ், அந்த படத்துலேருந்து கதறல்னு ஒரு லிரிக் வீடியோ ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் சாங் வந்து இன்னும் நான் கேட்கல. பட் ஆனால் வந்து ஐ திங்க் இந்தியாவில் வந்து இது நடந்துச்சுல, ஓட்டிங் நடந்துச்சுல, அந்த டைமில் வந்து இந்த பாட்டு தான் போட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மெயின் அந்த போர்ஷன் மட்டும் நான் கேட்டேன். பட் ஃபுல் சாங் வீடியோ லிரிக் வீடியோ நான் பார்க்கல. ஸோ எஸ், நான் ரியாக்ட் பண்ணணுன்றதுக்காக நான் பார்க்காம அப்படியே வச்சுருந்தேன். ஸோ எஸ் வாங்க, ஆப்வியஸ்லி இந்தியன் 2 யார் படம் தெரியும்? நம்ம சங்கர் அவர் படம். அண்ட் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அண்ட் சித்தார்த் இருக்காரு, பிரியா பவானி சங்கர், ரகுல் சிங் அண்ட் மியூசிக் அனிருத். எஸ், ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் நம்ம போய் ரியாக்ட் பண்ணலாம் வாங்க. Corruption becomes cancer to the nation. இந்த கட்ட தாங்க போட்டு ரிப்பீட்ல ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. ஓ யாரும் தெரியல. மாதிரி வைப்பா இருக்கு. ஓகே ஓகே, நான் பேசுறேன். இந்த போர்ஷன் செம்மையா இருக்கு. ஓ கெட்ட பயங்கரமா இருக்கு சித்தார்த் அவரோட. ஓ இந்த இடத்துல தாத்தா போட்டோதான் இருக்கு. டேம்ல, குளத்துல, குபரி. BTS. பாபா பாஸ்கர் அதான் ஸ்டெப்லாம் பயங்கரமா இருக்காரு. அவர் தான் ஸ்டெப் போட்டிருக்காரு போல. ஆக்சுவலி இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வேரியேஷன் இது இருந்தது.
ஏஆர் ரஹ்மானுக்கு சல்யூட் பண்ணுற மாதிரி சம்வாட் மீம்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ நானும் அதை பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற மியூசிக் தான் செட் ஆகும். ஏன்னா கதை கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷனில் தான் நடக்க போகுது. ஸோ அவர் பழைய ஆளாக இருந்தாலும் கதை இந்த ஜென்ரேஷன் நடக்குது. ஸோ மியூசிக் வந்து நான் யார் அவரால் போட முடியாதுன்னு சொல்ல. ஸோ அனிருத்தோட அந்த இந்த ஜென்ரேஷனுக்கான மியூசிக் அவர்கிட்ட இருக்குல்ல. ஸோ அதனால நம்ம அனிருத்தை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி போயிட்டு இருந்துச்சு, ஏஆர் வர்சஸ் அனிருத். பட் வாட் எவர் இஸ் இட், அதுனா இந்தியன் 1ஓட ஆல்பமை என்றைக்குமே பீட் பண்ண முடியாது, என்றைக்குமே நம்மளால மறக்க முடியாது. எப்போ கேட்டாலுமே அதில் உள்ள எல்லா பாட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பாட்டும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ நோ வெரி பிக் இஷ்யூஸ். அண்ட் எஸ், அந்த சட்டையில் இருந்த அந்த விரல் வந்து தாத்தாவோட, அதுதான் அவரோட சின்னம் போல் இருக்கு. தாத்தா எலெக்ஷன் நிற்க போகிறாரா என்னன்னு தெரியல, இவங்களாம் அவங்க தொண்டரா என்னன்னு தெரியல. ஸோ ஒரு மாதிரி அந்த கை அவரோட அந்த ஐயோ என்னமோ சொல்லுவாங்க, அது பேர் மறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஞாபகம் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். எஸ், சாங் வாய்ஸ் அனிருத் அவரோட வாய்ஸ் சொல்லவே தேவையில்லை. ஒரு மாதிரி செம்ம வைவாக இருந்தது, எலக்ட்ரிஃபையிங்காக இருந்தது. எஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் கேட்டேன். ஸோ லிரிக்ஸ்லாம் ஒன்றும் சரியாக விலகலை. பட் ஸ்டில் நான் திரும்ப திரும்ப கேட்டு பார்த்தா தான் எனக்கு தெரியும். பட் ஒரு சில லிரிக்ஸ் விளங்குச்சு. தாத்தா வர்றாரு, கதை விட போகிறாரு, 7.5 தர போகிறாரு, சவாட மாதிரி. ஸோ தாத்தா என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. பட் ஈகராக வெயிட்டிங் ஃபார் த மூவி. ஜூலை ரிலீஸ் ஆகுது. ஸோ எஸ், வெயிட் அண்ட் வாட்ச். எஸ் கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye.